ஸ்ரீசக்கரம் அன்பர்களே, உங்களுக்கு தை திருநாள் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். இப்பொழுது மேஷ ராசி முதல் மீன ராசி வரை இந்த தை மாத பலனை பார்ப்போம். இப்பொழுது இந்த தை மாதம் ஒவ்வொரு ராசிக்கும், மேஷ ராசி முதல் மீன ராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் தை மாதத்தில் கிரகங்களுடைய பலன்கள், தை மாதத்தில் இருக்கின்ற கிரகங்கள் அனைத்தும் என்ன பலனை கொடுக்கின்றன என்பதை பார்ப்போம். தை புத்தாண்டு, இது ஒரு புத்தாண்டு சொல்லுவோம் நம்ம, தை புத்தாண்டு. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லையா? அதனால் இந்த தை திருநாள் இந்த வருடம் 2024 ஜனவரி மாதம் 15ஆம் தேதி பிறக்கிறது. இந்த ஜனவரி 15ஆம் தேதி முதல் இந்த தை மாதம் 29 நாட்கள், தமிழ் வருடத்தில் தை மாதம் 29 நாட்கள். அந்த 29 நாட்கள் முழுவதுமாக நமக்கு அனைத்து ராசிகளுக்கும் எப்படி இருக்கும், எவ்வாறு உள்ளது என்று பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, மகர ராசி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் இருக்கார். ராசிநாதன் இருப்பது என்பது உங்கள் குடும்ப உறவுகள் நல்லாயிருக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும், நல்ல வருமானம் வரும். ஆனால் ராசிநாதன் சனி என்பதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக ராசிநாதன் நல்லது தான், ராசிநாதன் சனியாக இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. எப்படி கவனம் தேவை அப்படின்னா, நண்பர்களோ குடும்பத்தில் உள்ளவர்கள்கிட்டோ அதிகமாக நீங்கள் வாக்குவாதம் வேண்டாம். உங்கள் வார்த்தைகளால் சில கஷ்டங்கள் ஏற்படும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வெளி மாநிலம், வெளி பிரயாணங்கள் நீங்கள் போகலாம், அதுக்கான முயற்சி எடுக்கலாம். அதே போல் பார்த்தோம்னா, இந்த வெளி தேசத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும், மிக சிறப்பாக இருக்கும். அந்த அமைப்பு நல்லா இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை கவனம் தேவை. நீங்கள் வெளிப்படையாக யார்கிட்டையும் பேசாதீங்க. வெளிப்படையாக பேசும்போது அதனால் கொஞ்சம் சிக்கல் ஏற்படும். நீங்கள் யோகா தியானத்தை கொஞ்சம் நீங்கள் கடைப்பிடிக்கலாம். கூட பிறந்தவங்க இருக்காங்க இல்லைங்களா, சகோதரர்கள் நட்பு, கண்டிப்பாக அவங்க நட்பில் கவனம் தேவை. வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கலாம், ஆனாலும் கூட நீங்கள் அவசரப்படாதீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா மகராசி அன்பர்கள் சுபகாரின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. வேலைக்கு போகிறவங்க அல்லது தொழில் செய்கிறவங்க, அரசு ஊழியர்கள், மாணவர்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும், எந்த பாதிப்பும் இல்லை. இருந்தாலும் உங்கள் பணி மேல் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு 7 சனி அப்படின்றது முடியல, அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து உங்களுடைய பணிகளை செய்யலாம். இந்த மகர ராசின்னு சொல்லும்போது உத்திர நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். உத்திராட அன்பர்களே, உங்களுக்கு 7ஆம் தேதி, 19ஆம் தேதி, 25ஆம் தேதி, 28ஆம் தேதி மிக சிறப்பாக இருக்குது. திருவோண நட்சத்திர அன்பர்களே, உங்களுக்கு 7ஆம் தேதி, 10ஆம் தேதி, 18ஆம் தேதி, 25ஆம் தேதி மிக சிறப்பாக இருக்குது. அவிட்ட நட்சத்திர அன்பர்களே, உங்களுக்கு 21ஆம் தேதி, 28ஆம் தேதி, 18ஆம் தேதி, 28ஆம் தேதி மிக சிறப்பாக இருக்குது. அதாவது 21ஆம் தேதி, 18ஆம் தேதி, 22ஆம் தேதி, 27ஆம் தேதி மிக சிறப்பாக இருக்குது. சந்திராஷ்டமம்னா தை மாதம் 13ஆம் தேதி பகல் 1 மணி முதல் 1 நிமிடம் முதல், தை மாதம் 13ஆம் தேதி 1 முதல் பகல் 1 முதல் தை மாதம் 15ஆம் தேதி இரவு 1:43 வரை. இந்த 13 to 15 உங்களுக்கு சந்திராஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. புதிய முயற்சிகள் வேண்டாம், வேறு ஒன்றும் இல்லை. இயல்பாக இருக்கலாம், இயல்பாக நீ செஞ்சுட்டு வாங்க, புதிய முயற்சிகள் வேண்டாம்.